ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஸ்டஃப் தமிழ். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸலில் ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸலில் ஒரே ஒரு செல்லில் ரெண்டு ஹெட்டிங், அதாவது ரெண்டு ஹெட்டர் எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வாத்தியார பாக்காதே கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வேன், அது ஏகலைவேன். சரி, ஏதோ ஒன்னியா வழியோடே. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் முன்னாடியே ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிளை பாருங்கள், எனக்கு கீழே வந்து நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 4 நேம்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் வச்சுக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா காலமில் எனக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த ஃபஸ்ட் இருக்க செல்லில் இந்த ரெண்டு ஹெட்டிங்குமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் நம்ம ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரே செல்லில் ரெண்டு ஹெட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நாம் ஒன்று கிராஸாக நம்ம டைசெக்ட் பண்ணிக்கலாம், அதாவது பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா டயக்னலாக, அதாவது டயக்னலாக நம்ம வந்து டைசெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு நேம் வச்சுக்கிறேன், சப்ஜெக்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன், நேம் ஒன்று எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரெண்டு ஹெட்டிங் இருக்குது. இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக ரெண்டு சைடுக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த காலமுக்கும் அந்த ரோக்கும். ஓகேங்களா, அதாவது நேம்ங்கிற காலமுக்கும் சப்ஜெக்ட்ங்கிற ரோக்கும் நான் ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, ஆப்ஷன்ஸ் பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிற ஒன்று ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் Ctrl+1 கிளிக் பண்ணிங்கன்னா கூட இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டேப். அந்த டேபுக்கு கீழே உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் இருக்கும், ஸ்டைல்ஸ் இருக்கும். கீழே டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டுமே டயகனல் ஸ்ப்ளிட்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கிறது டயகனல் ஸ்ப்ளிட்டு. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் டயகனல் ஸ்ப்ளிட் ரெண்டு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்டர் ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். பார்டர் ஸ்டைல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டைல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பார்டரை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஒரு டயகனலாக நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4 பார்டரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஃபுல்லாக க்ளோஸ்டு பார்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் வேணால் நீங்கள் கலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர் சூஸ் பண்ணல. இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்க போகிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் நன் கூட இருக்குது. நீங்கள் அவுட்லைன் கூட ஃபுல் கிரிட்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா எனக்கு சென்டரில் ஒரு டயகனல் வந்துருச்சு. இப்போ நான் இந்த டயகனலாக ரெண்டு சைடும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட்ங்கிறது எனக்கு தள்ளி வரும். என்ன பண்ணலான்னா, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு டயகனல் பாக்ஸில் ரெண்டு இடமும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரே செல்லில் நம்ம ரெண்டு ஹெட்டர் போட்டோம், ரெண்டுமே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம். ஓகேங்களா, ஸோ கீழே பாருங்கள் நேம்ங்கிறது வந்துருச்சு, மேலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஒரு செல்லை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு ஹெட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸலில். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷனுங்க. நீங்கள் நிறைய டேட்டாஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மோர் ஆப்ஷன்ஸ், இந்த பார்டருக்கு கிளிக் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+1. ஓகேங்களா, Ctrl+1 கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பவர் பிஐ பற்றியும் நிறைய பார்த்துட்ருக்கோம், தனி வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸல்லையும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.